நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, அதாவது குழந்தைகளுக்கு மறைக்கல்வி அறிவித்த நம் புனிதர் என்ற தலைப்பில் தியானிக்க இன்றைய நவநாள் திருப்பலி நமக்கு அன்போடு அழைப்பு கொடுக்கின்றது. தந்தை அவர்கள் என்னை கேட்டவுடனே இந்த தலைப்பையும் அவர் அனுப்பி வைத்தார். இதை வாசித்த பொழுது எனக்கு எழுந்த முதல் கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் மறைக்கல்விக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எனக்குள்ளே கேட்ட ஒரு முதல் கேள்வி இவ்வாறாக இருந்தது, எனக்கும் மறைக்கல்விக்கும் சம்பந்தம் இருக்கா? என்னுடைய வாழ்க்கையை புனிதருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, புனிதர் சபரி நம்முடைய பாதுகாவலர், புனிதர் சபரியாருக்கும் மறைக்கல்விக்கும் கண்டிப்பாக நெருங்கிய தொடர்பு இருப்பதால் தான் அவர் இன்று புனிதர். ஆனால் எனக்கும் மறைக்கல்விக்கும் சம்பந்தம் உண்டா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்து கொண்டேதான் இருந்தது. இதே கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கைக்கும், என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கும், என்னுடைய விசுவாசத்திற்கும், நம்பிக்கைக்கும், மறைக்கல்விக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இரண்டாவது கேள்வி என்னுடைய எண்ணத்தில் எழுந்தது என்னவென்றால், என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர், என்னுடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர். இங்கு உள்ள நம் அனைவருக்கும் முதலில் சிலுவை அடையாளம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கண்டிப்பாக நம்முடைய ஞாபகத்தில் இருக்கும் இல்லைங்களா? இருக்குமா? இருக்காதா? இருக்கும். இருக்காதா? அப்போ நிறைய பேர் மறந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு இப்போ 37 ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று எனக்கு இதுவரைக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் அடித்த அடி எனக்கு நன்றாகவே தெரியும். அதன் விளைதான் இன்று ஒருவேளை நான் குருவாக இந்த திருப்பலிபீடத்தின் முன்பாக திருப்பலி ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆகையால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் மறைக்கல்வி ஒரு பெரிய அடித்தளமாக உள்ளது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கூறுவது போல, நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை இயேசுவின் மீது இருந்தால் மட்டும்தான் நாம் அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்ற ஒரு உண்மையை ஆண்டவர் இயேசு இறை வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இவ்வாறாக ஒரு முறை நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்களோடு ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு இளைஞர் எழுந்து திருத்தந்தை லியோவிடம், நம்முடைய எதிர்கால திருச்சபைக்காக நான் ஒரு கிறிஸ்துவனாக, இளைஞனாக என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தையை பார்த்து அவர் கேட்கின்றார். திருச்சபைக்காக, ஆலயத்திற்காக, விசுவாசத்திற்காக, நம்பிக்கைக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை திருத்தந்தையிடம் அவர் கேட்டார். அதற்கு திருத்தந்தையானவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து, எதிர்காலத்தை மட்டும் நீ யோசிக்க கூடாது, மாறாக எதிர்காலமும் நிகழ்காலமும் நீங்கள் தான் என்று இளைஞனை பார்த்து சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்த நம்முடைய சதேரியாரும் தன்னுடைய வாழ்நாளே இவ்வாறு மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகள் வழியாக எதிர்கால திருச்சபை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளரும் என்ற ஒரு ஆன்ம உணர்வை, விசுவாசத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்து வந்தவர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14:15 ஆண்டவர் கூறுவது போல, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றியவர். இந்த வேத வாக்கை தன்னுடைய வாழ்நாளில் முழுவதுமாக உணர்ந்தவராக
உணர்ந்தவராக 38,000 மைல்கள் கடந்து நடந்து நற்செய்தி பணியை ஆன்மாவிற்காக, எந்த ஒரு ஆன்மாவும் தீய நாட்டுக்கு செல்லக்கூடாது என்பதை மையத்தில் கொண்டு அந்த ஆன்மாவை தேடி சென்றவர் நம்முடைய பாதுகாவலர். இவருடைய மாற்றத்திற்கும் இவருடைய தாக்கத்திற்கும் காரணம் இறை வார்த்தை எனினும் அந்த இறை வார்த்தை மறைக்கல்வியின் வழியாக அவருக்கு தகுந்த நேரத்தில் வழிகாட்டியதின் ஒரு அடையாளம்தான் என்று அவர் புனிதராக உலகெங்கும் போற்றப்படுகின்றார். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 26 கூறுவது போல, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? நம் அனைவரும் வாசிக்கின்ற இந்த இறைவார்த்தை, நான் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது எனக்கு இதோடு தொடர்புள்ள மற்றொரு இறைவார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அது என்னவென்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 8. அதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 8 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக. இதை நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் நோன்பிருந்து பாலைவனத்தில் அழகையால் சோதிக்கப்படுகின்ற பொழுது இரண்டாவது சோதனையாக அந்த அழகை ஆண்டவருக்கு அரசுகளையும் உலக அதிகாரத்தையும் கொடுத்து அது ஒரு நிபந்தனை கொடுக்கின்றது. அது என்னவென்றால், நீ என்னை வணங்கினார், நீ என்னை வணங்கினார் என்பது உலக அரசுகளுடைய அதிகாரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதாக சொல்லி, அப்பொழுது வணங்கினால் ஆண்டவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பேன் என்ற ஒரு நிபந்தனையோடு ஆண்டவர் இயேசுவை சோதனை செய்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையின் வல்லமையால் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று உரைத்து சாத்தானை வீழ்த்தினார். இதுதான் நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. உலக ஆசைகளை கொண்டவராக, உலக அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நன்றாக படித்து மறை வல்லுநராக வாழ வேண்டும் ஒரு எதிர்நோக்குடன் வாழ்ந்த நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையானது இறை வார்த்தையின் வழியாக அது ஏற்படுகின்றது. இறை வார்த்தை ஒரு தாக்கத்தையும் அதோடு இணைந்து ஒரு புதிய வாழ்வையும் அதோடு இணைந்து வழிகாட்டியாகவும் அது அவருடைய வாழ்வில் அமைவதை நம்மால் உணர முடிகின்றது. மேலும் அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகியால் அன்புக்குரியவர்களே, இதே போன்று நமக்கும் இந்த ஆசைகள், உலக ஆசைகள், அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நம் பாதுகாப்பு தம்முடைய தொடக்க வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் இறைவார்த்தை அவருக்கு புதிய தொடக்கத்தையும் புதிய வழியையும் உருவாக்குகின்றது. ஆகிய நம்முடைய மறைக்கல்வி நாம் வெறும் ஜபங்களை மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, மறைக்கல்வி ஜபங்களை மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, மாறாக மறைக்கல்வி இறை வார்த்தையுடன் இணைகின்ற பொழுது அது புதிய தாக்கத்தையும் புதிய வழியையும் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய புனிதர் சவேரியாரை போல நம்மால் வாழ முடியும். விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக நீங்களும் நாங்களும் உங்கள் குடும்பமும் நம்முடைய சமுதாயமும் ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்து வாழ்கின்ற குடும்பமாக மாற முடியும் என்ற உண்மையை நம்முடைய பாதுகாவலர் இன்றைய விழாவின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகியதால் மே 6ஆம் தேதி தன்னுடைய 36வது வயதில் கோவாவிற்கு வந்து 1642ஆம் ஆண்டில் 10 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் பணியாற்றி ஏறக்குறைய 30 மொழிகளை பயின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை நற்செய்தியை அவரால் முடிந்த அளவு
ஓய்வு பெறாமல் பறைசாற்றி இறை அரசை நிலவ வேண்டும், ஆண்டவருடைய ஆட்சி உரிமை பெற வேண்டும், எந்த ஒரு ஆன்மாவும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்ற ஒரு ஆழ்ந்த உணர்வோடு விடாமுயற்சியுடன் கடின உழைப்போடு உழைத்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார். குறிப்பாக நம் ஆண்டவர் இயேசுவை போல லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 16 கூறுவது போல, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது என்பதை முழுவதுமாக நம்பி மறைக்கல்வி கற்பித்து நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் நம்முடைய இறை வார்த்தையும் ஒன்றாக சேர்த்து குழந்தைகளுக்கு மணி அளித்து எளிய விதத்திலே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நற்செய்தியை பறைசாற்றினார். குழந்தைகளை ஈஸியாக ஏமாற்ற முடியும் இல்லைங்களா? குழந்தைகளை ஈஸியாக ஏமாற்ற முடியுமானால் அந்த குழந்தைகளுடைய கபடற்ற உள்ளத்தை நாம் எவ்வாறு இந்த விசுவாசம் என்ற விதையை விதைக்க முடியும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறியாகவும் சவாலாகவும் உள்ளன. ஆனால் நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய புனித சவேரியார் சொல்வது போல 7 வயது வரை உள்ள குழந்தைகளை என்னிடம் அனுப்பி வையுங்கள், நான் அவர்களுக்கு விசுவாச வழியையும் நம்பிக்கை வழியையும் அளித்து அவர்கள் இறைவனுக்கு சொந்தமான குழந்தைகளாக வாழ்வதற்கான வழியை காட்டி கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலாகவும் ஊக்கத்தையும் அளித்து வழிகாட்டியவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார். அவர் குழந்தைகளுக்கு இதன் வழியாக பெரிய கனவுகளை காண வேண்டும் என்றும், கருணையோடு வாழ வேண்டும் என்றும், தைரியமாக இருக்க வேண்டும் என்றும், திறமைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக கடின உழைப்போடு விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாகவும் மறைக்கல்வி பறைசாற்றுவதன் வழியாகவும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை விட்டு சென்றவர். இறுதியாக அவர் கூறுவது, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் 2. ஆங்கிலத்தில் இவர் இவ்வாறு சொல்கின்றார், 2 P அல்லது 2 P என்று அவர் இவ்வாறு சொல்கின்றார். ஒன்று பிரேயர், மற்றொன்று பெனன்ஸ், அதாவது ஜெபம், நோன்பு மிக மிக முக்கியம். எதற்காக? இறைவார்த்தையை உள்வாங்கி அதன்படி நீங்களும் நாங்களும் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்து இறை அரசியலுக்கு சாட்சி பகர்ந்து வாழ இறைவன் நமக்கு இவர் வழியாக அழைப்பு கொடுக்கின்றார். ஆகையால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கூறுவது போல மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 24 27 உள்ள இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுவது போல, நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பாறை மீது கட்டப்பட்டுள்ள அடித்தளத்தை கொண்டுள்ள இறைவனோடு இணைந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் எவ்வகை மழை பெய்தாலும், ஆறு பெருக்கெடுத்து ஓடினாலும், பெருங்காற்று வீசினாலும் நாம் ஒருபோதும் வீழ்வதில்லை, சாய்வதில்லை. பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், ஏமாற்றங்கள், சமூக ஊடகங்கள் வழியாக பல வகையான தீய சக்திகள் நம்முடைய குடும்பத்தை இரண்டாக பிளக்கும் பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையை கேட்கின்ற ஒரு கேள்வி இப்படிதான் இருக்க வேண்டும். அதாவது, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை மீது கட்டப்பட்டுள்ள வீடாக உள்ளதா, அல்லது என்னுடைய சுயநலத்தால், பொறாமையால், மற்ற வகையான தீய நாட்டங்களால் உள்ளதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் கூறுகின்றார், பாறை மீது கட்டப்பட்டுள்ள விசுவாசம், பாறை மீது கட்டப்பட்டுள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீழாது, சாயாது. என்ன நேர்ந்தாலும், எவ்வகை துன்பங்கள் வந்தாலும் ஒருபோதும் சாயாது என்று. அதே நேரத்தில் ஆண்டவர் எச்சரிக்கின்றார், மலை மீது கட்டப்பட்டுள்ள வீடுகள் மழை பெய்கின்றது, ஆறு பெருக்கெடுத்து ஓடுகின்றது, பெருங்காற்று வீசுகின்றது, அதனுடைய தாக்கத்தால் அந்த வீடு முழுவதும் விழுகின்றது. அதோடு இணைந்து பேரழிவு அந்த வீட்டிற்கு ஏற்படுகின்றது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை எழுந்து ஜெபிக்கின்ற நாம் அனைவரும்,
குறிப்பாக நம்முடைய பாதுகாவலரை போன்று மறைக்கல்வியை ஒரு புத்தகமாக கருதாமல் அதை உள்வாங்கி இறைவார்த்தையின் வழியாக மறு கிறிஸ்துவாக சாட்சி பகர்ந்து வாழ்கின்ற மக்களாக நாம் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலின் வழியாக மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார் வழியாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று ஒரு உன்னதமான நம்பிக்கையுடன் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.